இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா அது வந்து நான் டேய், நீ ஜனாமா பேரன் தானே? ஆமாங்கய்யா. நீ இங்க என்னடா பண்ற? சார், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? வண்டி நிறைய மூட்டை அமைச்சிருக்காங்க சார். உங்க வீட்டுல இறக்கி வைக்க சொன்னாங்க. யாரு? சிவதானு ஐயா தான். அவரோட டார்ச்சர் தாங்க முடியல சார். எப்படியாவது நாளை கழிச்சுட்டு சென்னைக்கு போலான்னு இருக்கேன். எப்படி சார் அவரோட சேர்ந்து வாழ்றீங்க? பயங்கர நமச்சலா இருப்பார் போலயே. டேய், என்னடா என்கிட்ட எங்க அண்ணனை பத்தி தப்பா சொல்றியா நீ? ஐயோ சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க சார். தப்பா நான் சொல்லல, யதார்த்தத்தை சொன்னேங்க. மூட்டையெல்லாம் குடவுல இறக்கிட்டு வெளில வந்தா கதவு சாத்திருக்கு. அதான் உள்பக்கமா வந்தேன். கரெக்டா இவங்க புடிச்சிட்டாங்க. டேய் விடுங்கடா, இவன் நம்ம பையன்தான்டா. சரி போ. சரிங்க சார். தம்பி ஒரு நிமிஷம், போனை கொடு. அது அது எதுக்குங்க? அட சும்மாதான் கொடு. சரி இந்தாங்க. என்ன மாப்ள? இல்ல மாமா, காரணம் இருக்கு. தம்பி மூட்டை இறக்கலாம் வரல. காலையில கூலிக்கு வரும்போது முகத்துல துணியை கட்டு ஒருத்தர் வந்தார்ல? ஆமா. அது வேற யாரும் இல்ல, நம்ம சார் தான். அவங்கிட்ட குமார் மச்சான், இவங்கிட்ட சொக்கு மருமகன்னு சொல்லிருக்காரு. டேய், எதுக்கு நீ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா வந்த? இருங்க மாமா, இப்ப தெரிஞ்சிடும். இங்க பாருங்க மச்சான். இந்த பாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் டார்ச்சர் ஆரம்பிச்சாலும் அது சரியா வராது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ளைய நீ நம்ப வச்சு சொத்தை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் தான் உன் வேலையை காட்டணும். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. சரிங்க மச்சான். டேய், குடிக்காதுன்னு சொன்னா கேட்டியாடா நீ? மச்சான், என்கிட்ட இருக்கிறத விடுங்க. இவன் உள்ள வந்து நேக்கா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? டேய், பிடிச்சு கட்டுங்கடா அவனை. எந்திரா. ஐயா, இவனை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல கட்டி போடுங்கடா. சரிங்க. கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் வெளியிலே வரக்கூடாது.